Hello friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது லெசன் பார்க்க போகிறோம். என்னன்னா தியரிட்டிக்கல் பார்ட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு சம் பார்ட் இம்பார்ட்டண்ட்டான நிறைய சம் பார்ட்டை கவர் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக்குக்காண்டி ஒரு தியரி பார்ட் பார்க்கலாம். என்னன்னா இம்போர்ட் ப்ரொசீஜர். இவ்வளோ நேரம் நம்ம இம்போர்ட்டுக்கு டியூட்டி கட்டணும், இம்போர்ட் இவ்வளோ வேல்யூ, இவ்வளோ ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டணும், பேசிக் டியூட்டி கட்டணும், செஸ் கட்டணும்னு இவ்வளோ கான்செப்ட் பார்த்தோம். ஏன் கட்டணும்? யாருக்குமே டவுட் வந்திருக்காது. ஏன் கட்டுறோம்? ஒரு பொருளை உள்ள நம்ம பொருளை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எதுக்காண்டி நம்ம டியூட்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதை எப்படி கட்டணுங்கிற டவுட் வந்திருக்கலாம். என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் வந்திருக்கும். அந்த இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் தான் இந்த இம்போர்ட் ப்ரொசீஜர். இந்த இம்போர்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இம்போர்ட்டுங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் குட் ஷுட் அரைவ் அட் கஸ்டம்ஸ் போர்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன ஆயிடுது, ஒரு நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற பொருள் கஸ்டம்ஸ் போர்ட்டுங்கிற ஒரு டெஃபினேஷனை நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். அந்த கஸ்டம்ஸ் போர்ட்டுக்குள்ளே நுழையுது. நுழைஞ்ச உடனே என்ன பண்ணணும், எடுத்தோடனே உள்ளே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. அங்கே வந்து ஒரு பர்சன் இன்சார்ஜ் இருப்பார்ல, ஷிப்பில் வந்துச்சுன்னா ஷிப்போட ஓனரு, ஷிப்போட இன்சார்ஜு, ஏர் ஃப்ளைட்டில் வந்துச்சுன்னா பைலட்டு, இந்த மாதிரி வந்து இன்சார்ஜுன்னு இருப்பாங்கள்ல அந்த கன்வேயன்ஸுக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட் ரிப்போர்ட் இப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணோம், வேல்யூ ஆஃப் குட்ஸ் என்ன, எதுக்காண்டி, என்ன ரீசன், யார் கொண்டு வந்தா, யார் கொண்டு வர சொன்னா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்கும். இதை வந்து கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து வெரிஃபை பண்ணி குட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது தான், இந்த மாதிரி வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த குட்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும். குட்ஸ் கேன் பி அண்டர்டன் ஒன்லி ஆஃப்டர் கிராண்ட் ஆஃப் என்ட்ரி. இப்போ நமக்கு வந்து அவர் சப்மிட் பண்ணிட்டார். சப்மிட் பண்ணோன்னே அதை அன்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிராண்ட் ஆஃப் என்ட்ரி இன்வேர்டுங்கிறது என்னென்னா, கஸ்டம்ஸ் கமிஷனர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு அத்தாரிட்டி, அவர் வந்து சைன் போட்டு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம், நீங்கள் உள்ளே இந்த குட்ஸை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம், தாராளமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு இம்போர்ட்டரால் இல்லைனா பர்சன் இன்சார்ஜ் அவரால் வந்து அந்த குட்ஸை இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் வந்து கிராண்ட் ஆஃப் என்ட்ரி இன்வர்ட். இப்போ கிராண்ட் ஆயிடுச்சு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும்னா இம்போர்ட்டர் வந்து பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணணும். இப்போ தான் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணுறாரு. ஏன் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணுறாரு? இங்கே தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த கஸ்டம்ஸோட கேல்குலேஷன்ஸ்லாம் வரப்போகுது. நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளோன்னு பார்த்தோம், செஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தோம். அதை எப்போ கட்ட போகிறாருன்னா, இந்த இம்போர்ட்டர் வந்து பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ண உடனேயே அவர் வந்து அந்த எல்லா டியூட்டிஸையும் கட்ட போகிறாரு. பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணோடனே குட்ஸை அசஸ் பண்ணுவாங்க. டோட்டல் அசஸபிள் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தோம், எத்தனை சம்ஸ் பார்த்தோம், அது இந்த கேஸில் தான் வருது. டோட்டல் அசஸபிள் வேல்யூ ஆஃப் குட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இம்போர்ட்டர்கிட்ட சொல்லுவாங்க. இம்போர்ட்டர் வந்து டியூட்டி கட்டுறாரு. டியூட்டி கட்டி முடித்த உடனேயே அதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா எடுத்தோடனே கொண்டு வரணுமா, கம்பல்சரியா அப்படின்னு கிடையாது. சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இப்போ உடனே எனக்கு யூஸ் இல்லை, நான் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு நினச்சாருன்னா அதை வந்து வேர் ஹவுஸ்க்கு கொண்டு போயிடலாம். இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகாமல் கஸ்டம்ஸ்லேயே வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வேர் ஹவுஸ் இருக்கும், அந்த வேர் ஹவுஸில் கொண்டு போயிடணும். வேர் ஹவுஸ்க்கு கொண்டு போயிட்டோம்னா அதுலேருந்து ஒரு 3 months வச்சுக்கலாம். அது அடுத்த ப்ராசஸ். வேர் ஹவுஸுங்கிறது அடுத்த கான்செப்ட், அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கேஸ் என்னென்னா, அவர் டியூட்டி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம், இல்லை டியூட்டி கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா கூட என்ன பண்ணிக்கலாம்னா 3 மாதத்துக்கு வேர் ஹவுஸில் வச்சுக்கலாம். அந்த கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸில் வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து டியூட்டி கட்டி எடுத்துக்கலாம். அதுதான் வேர் ஹவுஸிங்கோட கான்செப்ட். இப்போது கஸ்டம்ஸ் சார்ஜ் ஆர்டர் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இஷ்யூ பண்ண உடனேயே குட்ஸை இந்தியாவுக்குள்ளே கிளியர் பண்ணிக்கலாம், வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுதான் இம்போர்ட் ப்ரொசீஜர். இதுதான் பேசிக் இம்போர்ட் ப்ரொசீஜர். இதிலேயே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பார்ட் என்னென்னா, 2 கலர் இருக்குது பில் ஆஃப் என்ட்ரி. நம்ம பில் ஆஃப் என்ட்ரிங்கிறத வந்து இம்போர்ட்டர் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த பில் ஆஃப் என்ட்ரிக்கு வந்து 2 கலர் இருக்குது. என்னென்னா ஒயிட் கலர் பில் ஆஃப் என்ட்ரி, எல்லோ கலர் பில் ஆஃப் என்ட்ரி. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணுறது 2 வகையாக இருக்கலாம். ஒன்று இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லை வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இவர் வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து சப்மிட் பண்ணுறாருன்னா ஒயிட் கலர் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணணும். வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா நினச்சாருன்னா எல்லோ கலர் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணணும்.
இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராருன்னா அவர் என்ன பண்ணணும், அந்த டியூட்டியே உடனே கட்டியாகணும். ஏன்னா என்ன நமக்கு கான்செப்ட் படி என்னது, கஸ்டம்ஸ் டியூட்டியை தாண்டி இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள் உள்ளே வரணும்னா இமீடியட்டாக டியூட்டி பே பண்ணணும். அப்படி டியூட்டி பே பண்ண முடியாத பட்சத்தில் அவர் எல்லோ கலர் பில் ஆஃப் என்ட்ரி இஷ்யூ பண்ணி வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ ஒயிட் கலர் பில் ஆஃப் என்ட்ரி இஷ்யூ பண்ணிட்டார், டியூட்டி பே பண்ணி ஆகணும், இன்றைக்கே பே பண்ணி ஆகணும். என்றைக்கு இந்த ஒயிட் கலர் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணாரோ அன்றைக்கே டியூட்டி பே பண்ணணும். பண்ணிட்டாரா, பிரச்சனை இல்லை, தாராளமாக இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு போய்க்கோ, இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை. ஆனால் அவர் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுதுன்னா அவரால் வந்து இன்றைக்கே வந்து இது பண்ண முடியல, என்ன பண்ண முடியல, இது டியூட்டியே கட்ட முடியல. இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் கான்செப்டை பார்த்துட்டு சம்ஸ் வச்சு கிளியராக புரிஞ்சுப்போம். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு சம் இருக்குது. இதுதான் வந்து ஒயிட் கலர் பில் ஆஃப் என்ட்ரி. இப்போது எல்லோ கலர் பில் ஆஃப் என்ட்ரி இஷ்யூ பண்ணியிருக்காருன்னா டியூட்டி இமீடியட்டாக பே பண்ண தேவையில்லை. ஆனால் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே வந்து அவர் வந்து அந்த குட்ஸை எடுத்துடணும். அது பாட்டுக்கு வந்து வேர் ஹவுஸில் சேஃப்டியாக கிடக்கணும்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கிலலாம் விட முடியாது. 90 டேஸில் வந்து அந்த வேர் ஹவுஸ்லேருந்து குட்ஸை வெளியே கொண்டு வந்தாகணும். அப்படி 90 டேஸில் கொண்டு வர நினச்சாருன்னா அந்த 90வது நாளுக்குள்ளே என்ன பண்ணணும்னா எல்லோ கலர் போக என்ன பண்ணணும், க்ரீன் கலர் பில் ஆஃப் என்ட்ரி இஷ்யூ பண்ணணும். எல்லோ வேர் ஹவுஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ வேர் ஹவுஸில் போட்டதுக்கப்புறம் அந்த 90 டேஸ் முடிகிறதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டாரு, 90 டேஸில் வெளியே எடுத்தாகணும் குட்ஸை. எடுத்துட்டாருன்னா நோ இன்ட்ரெஸ்ட், பிரச்சனையே இல்லை. அந்த 90 டேஸ்க்குள்ளே எடுக்கலைன்னா சேம் இன்ட்ரெஸ்ட், போன இந்த கேஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமோ அதே இன்ட்ரெஸ்ட் அவர் இந்த கேஸில் பே பண்ணி ஆகணும். இதுதான் இம்போர்ட் ப்ரொசீஜருக்கு இம்போர்ட் ப்ரொசீஜர். இதுதான் இம்போர்ட் ப்ரொசீஜர். இந்த இம்போர்ட் ப்ரொசீஜரில் வந்து நமக்கு வந்து சம் பார்ட்டாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் மட்டும் சம் வரும். வேர் ஹவுஸ்க்கு எடுத்தாருன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எத்தனை நாள் கேல்குலேட் பண்ணணும், எதெல்லாம் இக்னோர் பண்ணணுங்கிற கான்செப்ட். இதே இங்கே இருந்துச்சுன்னா எதை இக்னோர் பண்ணணும், ஹாலிடேஸை இக்னோர் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சம்மில் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.